என்னுடைய பெயர் சீனிவாசன் எம். என்னுடைய மனைவி பெயர் எஸ். வேதீஸ்வரி. நாங்கள் 2 வருஷமாக இந்த ஆசிரமத்துக்கு வந்துருங்க. இந்த ஆசிரமத்துக்கு வந்த பின்னாடி அதாவது வீட்டில் உடம்பு முடியாதுன்னு ஜனவரி 22ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் போய் ராஜகிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு தரவில்லை. நாங்கள் மருத்துவம் இங்கே பார்த்து வரோங்க. இப்போ எங்களுக்கு அந்த ராஜகிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆன பின்னாடி ஒரு வாரம் தங்கியிருக்கு. அதுலேருந்து எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க தான் கேன்சர் கண்டுபிடிச்சாங்க. அதை வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. எங்களுக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் நாங்கள் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தர்மபுரி மாட்லாம்பட்டின்ற ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தினேஷ் சுந்தர்ராஜன் அவர் மூலிமா அந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து ஒரு 10-15 நாள் ரேடியேஷன் கொடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் ரேடியேஷன் கொடுத்து எங்களை சுத்தப்படுத்தி இன்னைக்கு நல்லபடியாக சந்தோஷமாக வெளியே நடமாடுறதுக்கு பெரிய இதுவாக இருக்கணும். நாங்கள் 22ஆம் தேதி ஜனவரியிலிருந்து இன்னை வரைக்கும் உடம்பு முடியாது இருந்ததுனால அதுக்கு முன்னாடி ரமேஷ் சார் சொல்லி விஸ்வரூப மாமந்திர தீபம் தீப யாத்தனுங்க அந்த தீபத்திலிருந்து மகாசக்தி எங்களுக்கு நல்ல வழியை கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட்டை சுத்தப்படுத்தி இந்த கேன்சர்ன்றது சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு வெளியே கொடுத்துருக்காங்க. கேன்சரோடு இல்லைங்க, எனக்கு வீசிங் பிரச்சனை இருந்தது. அந்த வீசிங்கும் இப்போ இல்லாமல் இருக்குது. வீசிங் இல்லாமல் இருக்குது. ஹார்ட் ஓப்பன் சர்ஜரி இந்த பிரச்சனை நிறைய கட்டி இருந்தது. திடீர்னு எதிர்பாராமல் ஒரே மாதத்தில் கட்டி எழுந்தது. இந்த மார்பு பக்கத்தில் தையல் பக்கத்துலேயே கும்பிட்டுக்கணும். எனக்கு இந்த கட்டி இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கினா மகாசக்தி எனக்கு அந்த உருவத்தை மறைச்சிட்டா. மறைச்சி என்னை நல்ல ரூபத்தில் நிறுத்திருக்கிறா. எனக்கு இந்த ஆசிரமத்துக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வீசிங் பிரச்சனை ரொம்ப வெளியே நடமாடவே முடியாது பனிக்காலத்துலலாம். இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்கள் சுற்றி வர முடியும்போது இந்த மகாசக்தியினுடைய ஆசீர்வாதம் தான் எங்கள் இந்த அளவுக்கு நல்லபடியாக வச்சிருக்கோம். அவர் கொடுத்த அருளால் தான் நான் இந்த அளவுக்கு நடமாடுறேன். என்னை நல்லபடியாக வச்சிருக்கணும். எனக்கு கால் வலி இல்லாமல் இருக்கணும். கால் வலி இருக்குது, அது ஒண்ணுதான் சிரமம் எனக்கு. மற்றது எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு. அதுக்கு தொடர்ந்து விஸ்வரூபத்தை செலுத்திட்டு இருக்கீங்க. ஆமாம், விஸ்வரூப தெய்வத்திலையும் ஏற்றிக்கிட்டு ஆசிரமத்துக்கு போகிறேன். எங்கே இப்போ 2வது திருவண்ணாமலை தெய்வீக விருந்து அதுக்கு பணம் கட்டியிருக்கிறது. வர 24 தீட்சைக்கு வர 24ஆம் தேதி நாங்கள் 2 பேரும் தீட்சை எடுத்துக்கிட்டு நல்லபடியாக காப்பாற்றிருக்கோம். சரிங்க.